வணக்கம். நான் உங்கள் இது நம்ம கரைவேட்டி சேனல். ஒரு படத்தில் வடிவேல் வந்து பஸ் ட்ராவல் பண்ணுவார். அந்த பஸ் ட்ராவலில் கூட ட்ராவல் பண்ணுறவங்களாம் கேட்பாங்க, "இதான் அவ்வளோ சீட்டு காலியாக இருக்குல்ல, ஏன் நின்றுட்டே வர்றீங்க, உட்காரலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வடிவேல் சொல்லுவார், "முட்டி செத்தவன் தான்டா உட்காருவான், நான் வந்து கரு சிறுத்தைடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கண்டக்டர் வந்து வடிவேல் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பார், "ஏன் உங்கள் அண்ணன் வந்து கம்பியெல்லாம் பிடிக்க மாட்டாரா பஸ்ஸில் ஏறுனா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவார், "எங்கள் அண்ணன் வந்து இந்த பஸ்ஸுன்னு இல்லை, தமிழ்நாட்டில் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் கம்பியை பிடிக்க மாட்டார்" அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நேற்று நடந்த தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் பேசுனதை வச்சு பார்த்தோம்னா, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கம்பியை பிடிக்காம தான் நிற்க போகிற மாதிரி நமக்கு தோணுது. அந்த கூட்டத்திலேயே தாவேகாவை சேர்ந்த நிர்மல் அவர்கள் பேசியிருந்தாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தாவேகாவுக்கு வந்து இப்போ 42% வந்து ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருந்தார். கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆதவ அர்ஜுனா வந்து தாவேகாவுக்கு வந்து 25லேருந்து ஒரு 28% வரைக்கும் ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இப்போ இந்த வேகத்தை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்குள்ளே ஒரு 50லேருந்து 60%க்கு மேலே தாண்டி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து சீக்கிரமாக தேர்தல் தேதியை அறிவிக்க வச்சுட்டா அவங்களுக்கு சேஃபு. இல்லைன்னா ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். முன்னாடி வந்து விஜயோட சர்க்கார் படத்தோட வசூல் தான் வந்து இந்த மாதிரி வருஷம் வருஷம் குட்டி போட்டு கூட்டிகிட்டே போகும். போன வருஷம் கேட்டோம்னா ஒரு வசூல் கணக்கு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கூட்டி இன்னொரு வசூல் கணக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இந்த ஓட் பேங்கும் அது மாதிரி கூட்டிக்கிட்டே போகுது. இது வந்து மற்ற கட்சிகளுக்கு நல்லதில்லை. அதனால் எல்லோரும் சேர்ந்து சீக்கிரமாக தேர்தல் தேதி அறிவிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப். அப்புறம் அடுத்த மாதம் வந்து பிப்ரவரி மாதம் வருது. பிப்ரவரினாவே பொதுவாக லவ்வர்ஸ்க்கு உகந்த மாதம். யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணோம்னா பிப்ரவரி 14 அன்றைக்கி பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணவங்க வந்து பிப்ரவரி 14 அன்றைக்கி ரிப்ளை வந்துடும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ தேமுதிக வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போக போதா, இல்லை டிஎம்கேவோட கூட்டணிக்கு போக போகிறோமா அப்படிங்கிறத பிப்ரவரி மாதம் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் கூட தேமுதிக வந்து டிஎம்கே கூட போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் போல். ஆனால் இந்த சூழ்நிலையில், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க தேமுதிக கேட்குற சீட்டை டிஎம்கேனால் கொடுக்க முடியல. ஏன்னா விஜய் பிரபாகரன் அவர் பேசுனதை வச்சு நம்ம பார்க்குறப்ப அவங்க ஒரு 20+ மேலே சீட் எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா அவர் கடைசியாக பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஏற்கனவே வந்து 20 எம்எல்ஏக்களை வச்சுருந்த பெரிய கட்சி நாங்கள், எங்களுக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் அதுக்குரிய மரியாதையை தரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். டிஎம்கே கூட்டணியில் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய கட்சிகள் இருக்காங்க. அதனால் இந்த சூழ்நிலையில் இவங்க கேட்குற அந்த சீட்டை அவங்களால தர முடியாது. ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக பக்கம் போயிட்டா இவங்க கேட்குற சீட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அவங்க யார் பக்கம் போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அப்புறம் இன்னொரு வீடியோவிலே நம்ம பேசியிருந்தோம், ராமதாஸும் வந்து டிஎம்கே கூட்டணி தான் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். இப்போ திருமாவர்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, ஒருவேளை ராமதாஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸ்குள்ளே வந்தால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி என்ன முடிவு எடுத்திருந்தேனோ அதே தான் இப்போவும் தொடருது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் அப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பிஜேபியும் பாமகவும் இருக்கிற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதனால் ராமதாஸ் வந்து
டிஎம்கே அலையன்ஸில் வந்தால் விசிகே வந்து அதில் இருக்காது அப்படிங்கிறத அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். அதனால் ராமதாஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸில் போகிறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. பார்ப்போம், அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அது மாதிரி சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் எப்படி மோதிக்குவாங்களோ, ஒரு பரம எதிரி மாதிரி நினச்சி பேசிக்குவாங்களோ, அது மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்த அமமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்துருக்காங்க. மெடுலா ஆப்ளிகேட்டாவில் அடிப்பட்ட விஜய் சேதுபதி மாதிரி இப்போ 2 தரப்பு மக்களும் பழசெல்லாம் மறந்துட்டு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கேவுக்கு ப்ளஸ் தான். ஏன்னா 2021 எலெக்ஷனில் நிறைய தொகுதிகளில் வந்து சின்ன சின்ன மார்ஜினில் ஏடிஎம்கே தோற்கிறதுக்கு அமமுக காரணமாக இருந்துச்சு. இப்போ அவங்க வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதனால் எதிரணி திமுக கூட்டணியில் இருக்கவங்களே கொஞ்சம் இது நடந்ததுனால கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு 2 சைடும் வந்து கூட்டணி வந்து ஒரு சேஃப் வந்துருச்சு. இப்போ இருக்கிற கூட்டணி அமைப்பை வச்சு பார்க்குறப்ப ஈக்குவல் வெயிட்டில் இருக்காங்க. இப்போ எப்பயும் வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிரான ஒரு மனப்பான்மை வந்து மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி எல்லா பேருக்குமே தெரியும். அரசியல் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே அது தெரியும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிற கூட்டணி பலத்தை வச்சு பார்க்கும்போது என்டிஏ கூட்டணி கொஞ்சம் மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக முடிவை சொல்லிடலாம் இப்போன்னு. ஆனால் வந்து குறுக்க இந்த கவிசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் உள்ளே வர்றதுனால நம்மளால் எந்த முடிவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா வந்து அவர் டிஎம்கேக்கு ஆதரவாக போகிற ஓட்டை உடைக்க போகிறாரா, இல்லை ஏடிஎம்கேவுக்கு ஆதரவாக வர ஓட்டை உடைக்க போகிறாரா அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரில, விஜய்க்கே தெரில. அதனால் இந்த வருஷம் எலெக்ஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.